வணக்கம். சித்தரிக்கும் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க. இந்து மதத்தோட அடையாளம் சொல்லலாம். சிவன் கோயிலுக்கு போனால் அது இல்லாமல் நம்ம வரமாட்டோம். அது இல்லாமல் இருக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு. பசுஞ்சாண விபூதி. பசுஞ்சாண விபூதி உங்களுக்கு இன்னைக்கு நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கோசாலையிலேருந்து அரைச்சி கொண்டு வர ஒரு விஷயம் இந்த பசுஞ்சாண விபூதி. இதில் எந்த கலப்படமும் இல்லை. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நம்ம பார்த்துருப்போம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒயிட்டாக சாஃப்டாலாம் இருக்காது. இது தொட்டிங்கனாலே இதோட ஒரிஜினாலிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பசுஞ்சாண விபூதி இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. 1/2 கிலோ பேக்கெட்டாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோ. ரொம்ப கம்மி தான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. விபூதி எப்பயுமே இந்து கலாச்சாரத்தில் சிவன் கோயிலில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அபிஷேகத்துக்கு முருகனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் அபிஷேகத்துக்கு ஒரு சக்தி பரிமாற்றத்துக்காக இந்த விபூதியை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பசுஞ்சாண விபூதி, கலப்படம் இல்லாத பசுஞ்சாண விபூதி இன்னைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதை இந்த பசுஞ்சாண விபூதியை நம்ம நெஞ்சுக்குழியில், நெத்தியில், தொண்டையில் இந்த மாதிரியான இடத்துல நம்ம இது பண்ணும்போது என்னென்னா, இது உடலோட ஆற்றலையும் மனசை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரியான பசுஞ்சாண விபூதியை கோவிலில் அதிகமாக வாங்கி அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பசுஞ்சாண விபூதி இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதை நம்ம உடம்புல தடவும் போது என்ன ஆகுதுன்னா கிருமி நாசினி மாதிரி இது ஒரு ஆன்டிபயாட்டிக்காக நமக்கு இது வேலை செய்யும். அப்படிப்பட்ட பசுஞ்சாண விபூதியை ஒவ்வொருத்தரும் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணணும். நிறைய இடத்துல நீங்கள் போகிற இடத்துல பசுஞ்சாண விபூதி ஒரிஜினல் கிடைக்குமா கிடைக்காதுன்றது தெரியாது. சில பேருக்கு கிடைக்காது. கிடைக்கிறது வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது பசுஞ்சாண விபூதியாக கொடுக்கறதுல கலப்படமாக தான் வாங்கி தரோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கோவிலுக்கு கொடுத்தாலும் சரி, வீட்டுக்கு வாங்கி வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட பசுஞ்சாண விபூதிகளை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதோட உண்மையான ஆற்றல் உங்கள் எல்லாருக்குமே சேரும். ஸோ கெமிக்கல் வேண்டாம், இயற்கையாகவே இருப்போம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சித்தரிக்கும் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது. பசுஞ்சாண விபூதின்னு கேளுங்க, டீட்டெயில்ஸ் தருவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அனுப்பி வைக்கப்படும். நன்றி.